இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்ல நீங்க ஆல்மோஸ்ட் பாத்துருப்பீங்க. ஓகேங்களா, என்ன படம்னா அனிமல் திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய இயக்கத்துல நடிகர் ரன்வீர் கபூர், அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருந்த அனிமல் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசம்பர் கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட ரிலீஸ் ஆனிச்சு. கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வசூல் ஆயிடுச்சு பேன் இந்தியன் லெவல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது திரும்பி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பத்தி பெருசா எதுவும் எக்ஸ்ப்ளோர் ஆகாம இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன பார்க்கிங் திரைப்படம், அன்னபூர்ணி திரைப்படத்தை பத்தி தான் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த திரைப்படத்துல என்ன கிரிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா, 3.5 மணி நேரம் டியூரேஷன் வந்து வச்சு ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து தியேட்டர்ல வந்து ஒரு 3.5 மணி நேரமும் வந்து உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு திரைப்படமா இது இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு சின்ன குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா, அந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப அருவருப்பான காட்சிகள்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப பிற்போக்குத்தனமான காட்சிகள் எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த பணக்காரங்களோட வாழ்க்கையில இவ்வளவும் வன்மமோட ஒரு போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா பிற்போக்குத்தன்மையான விஷயங்கள கருத்துக்களை வந்து போற போக்குல தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த திரைப்படம் எப்படி பாலிவுட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அண்ட் வந்து இந்த திரைப்படம் வந்து சென்சார் போர்ட்ல ஏன் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இந்த திரைப்படத்துல இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலா படமா எடுத்து வச்சது மேக்கிங்ல அவங்க எந்த குறையும் வைக்கல. ஆனா ஒரு கதையோட கான்செப்டா வச்சு பார்க்கும்போது அவ்வளவு கிரிஞ்ச் மெட்டீரியலா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த சந்தீப் வாங்கா ரெட்டி அவர்கள், அதாவது சந்தீப் ரெட்டி வாங்கா அல்லது சந்தீப் வாங்கா ரெட்டி, இவரோட பேர் அதான். ஓகேங்களா, இவர் வந்து முந்தைய திரைப்படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் 2017ஆம் ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2019 கபீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில ரீமேக் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஷாகித் கபூர் நடிச்சிருப்பாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் லெஜெண்டரி ஆக்டர் சியான் விக்ரம் அவர்களுடைய பையன் வந்து டெபியூட் ஆன பிலிம். ஓகேங்களா, ஆதித்ய வர்மன். அதுக்கு முன்னாடி வர்மான்னு சொல்லி ஒரு பேர்ல வரும், அதாவது துருவ் விக்ரம் சொல்லி அவர் நடிகர் பேரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வர்மான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் வருமா வராதாங்கிற கேள்விக்குறியோட இருந்துச்சு. அது யார் டைரக்ட் பண்ணாருன்னா பாலா அவர்கள் டைரக்ட் பண்ணாரு. அந்த திரைப்படத்தை அவரோட பாணியில ஒன்னு எடுத்தாரு. அது கன்வின்சிங்கா இல்லன்ட்டு அந்த படத்தை திரும்பி ரீமேக் பண்ணி, திரும்பி அதை ரீஷூட் பண்ணி ரீமேக் பண்ணி திரும்பி ஒரு படமா வந்து எடுத்து பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு படமா பண்ணாங்க. அந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த திரைப்படத்துல விஜய் தேவர்கொண்டாவோட அபரிவிதமான நடிப்பு, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து எல்லா கேரக்டருமே அப்படியே மனசுல நிக்கிற மாதிரியான நடிப்பு எல்லாம் இருந்தாலும் கான்செப்டா பார்க்கும்போது இது ஒரு கிரிஞ்சு குப்பைங்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஹீரோ வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், எல்லாமே எடுத்துக்கிறான். ஆனாலும் அந்த பெயின் வந்து அவனால ரெக்ரெட் பண்ணிக்க முடியல, அந்த விஷயத்த அவனால டாலரேட் பண்ணி மூவ் ஆன் ஆக முடியல. அதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னொரு பொண்ணோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா இருக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்துல மெயினா அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா சொசைட்டி பத்தியே பேசுவாங்க, ஆனா இவன் வந்து சைக்காலஜிக்கலா வந்து எனக்கு இன்னொரு பிசிக்கல் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஆங்கர் இஷ்யூஸும் ட்ரக் நிறைய அளவு கடந்து எடுத்ததுனாலையும் அவர் பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திப்பாப்ல. ஓகேங்களா, அது வந்து ஒரு கான்செப்ட்னா, இந்த கான்செப்ட்ல என்னன்னா அப்பா பையங்கிற சென்டிமெண்ட் இது அனிமல். இந்த அனிமல் திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்பா பையன் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுதான் அந்த படம். ஆனா அந்த சென்டிமெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் பிலிம் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு மாதிரியான ஆனா அது ஒரு கமர்ஷியல் பிலிம் தான். ஆனா இது வந்து எந்த மாதிரியான கான்செப்ட்ல எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனா இவங்க ஒரு யூனிவர்ஸுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்க மாட்டாங்க, வந்து கவர்மெண்ட் இருக்காது, இவனுங்களே வந்து இது பண்ணுவானுங்க, சுட்டு தள்ளுவானுங்க, இவனுங்களே தேடுவானுங்க, இவனுங்களே ஏதாவது பண்ணுவானுங்க, இவனுங்களே எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறானுங்க. அப்ப வந்து என்னதான் இந்த கதையில யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் செஞ்சிடலாம், தப்புக்கு வந்து தண்டனை கிடையாது, நியாயம் கிடையாது, என்ன வேணா இஷ்டத்துக்கு செஞ்சிடலாம். ஒரு பொண்ணு இப்ப வந்து இவனுக்கு வந்து மூடு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அங்கனே அந்த ஸ்பாட்லயே வச்சு சம்பவம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பிற்போக்குத்தனமான சிந்தனை. அதாவது நான் சம்பவங்கிற வார்த்தை இந்த இடத்துல கொலைய சொல்லல, வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்பட்டமான முறையில வந்து சில விஷயங்கள் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான முறையில வந்து வசனங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நார்மலா இருக்கும்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம மைண்ட்ல. அப்ப என்னடா இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படா இவனுங்க போற போக்குல அடிச்சு விடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பேன் இந்தியன் லெவல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இதை அக்செப்டே பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டயலாக் டெலிவரிஸ். ஓகேங்களா? சரி, சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சீன் இதெல்லாம் ஏன்டா எடுக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். அதாவது வழக்கமா தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஹீரோயின் வந்து ஒருத்தர் வந்து கலாய்ச்சிட்டான்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப நார்மலா பொண்ணுன்னு விட்டுருக்கேன், ஹீரோயினே கலாய்ச்சிட்டான், இல்ல ஒரு ஹீரோட ஃப்ரெண்ட், ஹீரோட தங்கச்சியையோ இல்ல அக்காவையோ வந்து யூடிசிங் பண்றாங்க, இந்த மாதிரி ரேகிங் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹீரோ என்ன பண்ணுவாரு, உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து போய் காலேஜ் கேம்பஸ்ல அடிப்பாப்ல, காலேஜ்ல இருக்க கேம்பஸ்குள்ள அடிப்பாப்ல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா போய் ஒரு கன் எடுத்துட்டு வர்றாரு, ரைபிள் எடுத்துட்டு வந்து ட்ருன்னு சுட்டுட்டு அப்புறம் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் என்ன, ஹீரோ வந்து காலேஜ் எல்லாம் படிக்கல, ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. அதுவும் காலேஜுக்குள்ள கன் எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி எல்லாம் சில சீனு. இந்த சீன்லாம் வந்து தேவையே இல்லாதது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சீன்லாம் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நியாயமான ஜஸ்டிபிகேஷன் வேற ஒண்ணு கொடுக்குறானுங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சரி, ஒரு படத்தோட டைட்டில எப்ப ரிவீல் பண்ணணும்? ஒரு படத்தோடைய ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு டைட்டில் ரிவீல் பண்ணலாம்ல. ஆனா அது கிடையாது. 50வது நிமிஷத்துல டைட்டில ரிவ்யூ பண்றானுங்க. டைட்டில ரிவீல் பண்றானுங்க. இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல கொண்டு போகக்கூடிய சீனை படத்தோட 50வது நிமிஷத்துலயே செஞ்சுட்டான். அந்த சீனை முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் ஒன்னொன்னா கொண்டு வந்து கடைசியில இவரும் இவரோட அப்பாவும், அதாவது ரன்வீர் கபூரும் அவருடைய அப்பாவும் வந்து ஒன்னா இருந்தாங்களா இல்லையா, ஒன்னா கொண்டு போனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோடைய கான்செப்ட். ஆனா அதுக்குள்ள என்னென்ன ஸ்டஃப் உள்ள வைக்கிறாங்க தெரியுமா? அப்பாவுடைய பிசினஸ் வந்து அவங்க அக்கா, அதாவது ஹீரோடைய அக்கா புருஷன் வந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவாராம், அவர் தான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறான் ஆனா அவன் தான் வந்து பெரிய கல்பிரிட்டா இருப்பான். அது வந்து ரன்வீர் கபூருக்கு லேட்டா தான், அது அவருக்கு ஏர்லியரா தெரியும், அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் லேட்டரா தான் தெரியும். ஓகேங்களா? அது மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேல 2 புல்லட் இதாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்து போய் ஒரு சிங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க, சிங்கு ஆள்கள்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஷாபாய் குரூப் மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விடுறாங்க. என்ன, அதாவது இந்த இடத்துல சம்பவங்கிறது கொலையை பத்தி பேசுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சம்பவமா பண்ணி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகடான ஆளா இருக்காருயா. ரகடுனா ரகடு, உங்க வீட்டு ரகடு இல்ல, எங்க வீட்டு ரகடு இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. ரத்தம் மூஞ்சில ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா ரத்தமாவே வடிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற ரன்வீர் கபூருக்கு காதல் காட்சிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்றாவியானது காட்சிங்க. காதல் காட்சி கிடையாது, கன்றாவியான காட்சி. ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா அப்படியே பாத்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சுட்டு செம்மையா இருப்பாப்ல. பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாப்ல. ஓகேங்களா? அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சி எல்லாரையுமே அண்ணான்னு கூப்பிடாதான், ஆனா ஹீரோவை மட்டும் அண்ணான்னு கூப்பிட சொல்லி அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா இது பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? அதனாலேயே ஹீரோ கடுப்பா வரான். ஹீரோ கடுப்பாகி இந்த மாதிரி என்ன மட்டும் ஏன் அண்ணான்னு கூப்பிடுற என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி இந்த பையன் மேல, அதாவது ஹீரோ மேல லவ் வந்துருக்குமா. அதாவது ராஷ்மிகா மந்தனா தான் இந்த படத்துல ஹீரோயினி, லவ் வந்துருக்குமா. ஆனா வந்து அவங்க அம்மா வந்து ஏதோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்களாம். சரி, அதுல இருந்து நான் அண்ணான்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஹிப் சைஸ் ஜாஸ்தி பெருசா இருக்கு, உனக்கு வந்து நல்ல ஆக்டிவான பேபிஸ் வந்து நீ உன்னால கேரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வைக்கிறான். இன்னொன்னு என்னன்னா, பொதுவா இந்த ஆல்பா மேல்ஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆண்மை உள்ளவர்கள், ஆல்பா மேல் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேல் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் வந்து கன்வின்ஸ் பண்றான் ராஷ்மிகா மந்தனாவை, அதாவது அந்த ஹீரோயினை. ஓகேங்களா? அது வந்து இது வந்து என்ன மாதிரியான தவறான உதாரணத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒருத்தன் வந்து வாழ்க்கையில ஒரு பையன் வந்து போராடுற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பையன் நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு போனோம், ஒரு பொண்ணை வந்து நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே, அந்த பொண்ணை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நடுவுல ஒருத்தன் கண்டிப்பா உள்ள பூந்துருவான். என்ன, அதாவது பார்த்து நம்ம வந்து லவ் பண்ணுவோம், டக்குன்னு ஒருத்தன் வந்து ஹாய் ஹனி அப்படின்னு கையை காமிச்ச உடனே போயிடுற இந்த காலகட்டத்துல இந்த மெசேஜை இன்னும் அழுத்தமா அதை ரிஜிஸ்டர் பண்றப்ப ஒருத்தங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு வர்றப்ப, ஆனா இவன் வந்து இந்த மாதிரி சொல்லி கரெக்ட் பண்றப்ப, இது ஒரு பிக்கப் லைன் மாதிரி சொல்லி கரெக்ட் பண்றப்ப, அப்ப வந்து பொண்ணுங்க டேஸ்ட்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல போர்ட்ரே பண்ண விதம் எனக்கு ஒரு மாதிரி அன்பேரா தெரிஞ்சிச்சு. சரி, இது மாதிரி நிறைய சீன் ரொம்ப அன்பேரா இருக்கும். ஒரு 10 சீன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் சீன்ஸ்னு சில சீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மிஸ்டேக் மட்டும் இல்ல, ஒஸ்ட் சீன்ஸ்னு. அதை பத்தி நான் சொல்லல, எம்ஜி அண்ணா வந்து
தன்னுடைய யூடியூப் சேனல்ல அதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த வீடியோக்கான இது வந்து லிங்க் வந்து நான் வந்து கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒரு ஒரு ஆஃப், இன்னொரு 1.5 மணி நேரம் ஒரு ஆஃப், ஓகேங்களா, 3 மணி நேரம். இதுதான் நியாயமா ஒரு கன்வின்சிங்கா இருக்கக்கூடிய திரைப்படமா இருக்கணும். இதுதான் பேட்டர்ன், ஓகேங்களா. ஒரு ஸ்கிரீன் பிளேனா ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கதை அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தணும். அடுத்த 40 நிமிஷத்துக்கு கதைக்குள்ள வரணும். அதுக்கு அடுத்த 40 நிமிஷம் அந்த இன்டர்வல்ல இருந்து அடுத்த கதையை வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனோம். அதுக்கு அடுத்த 40 நிமிஷம் தான் கிளைமேக்ஸ்ல போய் முடிக்கணும். இதுதான் ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன், ஓகேங்களா. அது மாரி இல்லாம இது என்னமோ அது கஜாமுச்சான்னு ஏதோ ஒரு படமா எடுத்து வச்சுட்டாங்க, ஓகேங்களா. ஒரு படமும் டியூரேஷனும் இந்த பிரச்சனை இருக்குன்னா கதையே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஜாதியை பத்தி எல்லாம் இழுத்து பேசுறாங்க. அவங்க வந்து அந்த ஜாதியத்தை பேசுறாங்க. அந்த இடத்துல வந்து ஜாதியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப, அதாவது ஜாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஆனா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஜாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்த திருத்தமா பேசுற மாதிரி. அதுவும் அந்த படத்தோட ஹீரோவே வந்து அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா பேசுற மாதிரியான காட்சிகள் வைக்கப்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு, ஓகேங்களா. இது வந்து அர்ஜுன் ரெட்டிலேயே இது வரும். ஆனா அது அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த திரைப்படத்துல, இந்த அனிமல் திரைப்படத்துல அது தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அண்ட் இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2வது மணி நேரத்துல தான் இன்டர்வல் பிளாக் விடுறாங்க, ஓகேங்களா. ஒரு படம் 3.5 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்த விடுறதுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அது என்ன, அந்த 2 மணி நேரத்துக்குள்ள மொத்த கதையை உன்னால சொல்ல முடியலன்னா நீ என்ன டைரக்டர், நீ என்ன கதையில என்ன கிழிச்சிட்ட, நீ என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணி கிழிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்குமே அது இருக்கு, ஓகேங்களா. அர்ஜுன் ரெட்டின்னு ஃபயர் விட்டுட்டு கடந்தாங்க ஒரு காலகட்டத்துல இருக்கிற எல்லா பசங்களும், ஓகேங்களா. பசங்களை விடுங்க, பொண்ணுங்களே வந்து எனக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரி தான் வேணும்ட்டு. ஆனா இந்த அனிமல் திரைப்படத்தை அவங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா சை அப்படின்னு மூஞ்ச இப்படி திருப்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு திரைப்படமா தான் இந்த அனிமல் திரைப்படம் இருக்கு, ஓகேங்களா. இது வந்து மனிதமே கொஞ்சம் குணம் இல்லாத ஒரு அரக்க குணம் உள்ள ஒரு மனுஷனை பத்தி தான் அந்த ஒரு படம் கதை, ஓகேங்களா. அதனாலயே இந்த படத்துக்கு அனிமல் அப்படின்னு வச்சுட்டதா அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு அனிமல்லாம் வைக்க கூடாது. என் அப்பா யாருன்னு தெரியுமாடா, நான் தாண்டா உங்க அப்பா பேசுறேன், அந்த மாதிரி தெலுங்கு பட டைட்டிலா வச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரிதான் அப்பா சென்டிமெண்ட்டை வச்சுதான் அந்த படமே நகர்ந்துட்டு இருக்கு. நடுவில் அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வந்து அப்படியே என்னமோ பணக்கார விட்டு ஃபேமிலினா எல்லாம் வந்து எல்லா எமோஷன்ஸும் வந்து இப்படிதான் வெளிப்படுத்துவாங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சதே, அதெல்லாம் ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி ஒண்ணு கொண்டு போறாங்க. அது அந்த மாதிரி இந்த மாதிரி திரைப்படத்துக்கெல்லாம் சென்சார் போர்டு வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதே பாலிவுட்ல உள்ள இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க தான் லவ் டுடே படத்தை பத்தி ரொம்ப அப்போசிங்கா பேசியிருந்தாங்க, ஓகேங்களா. அந்த இப்ப வந்து எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப லவ் டுடேங்கிற திரைப்படம் ஹிந்தில ரீமேக் ஆக போகுது, ஓகேங்களா. அப்ப இந்த அனிமல் திரைப்படத்தை பார்த்துட்டு லவ் டுடே திரைப்படத்தை பார்க்கும் பொழுது லவ் டுடே ஒரு தேவாமிர்தமா தெரியும், ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியும் அப்படிங்கறத அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்குதான் அவங்க வந்து இந்த மாதிரியான திரைப்படம், இந்த கிரிஞ்சு குப்பை மாதிரி இருக்கு, ஒரு 3.5 மணி நேரத்துல ஒரு படம்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு கன்றாவியை எடுத்து வச்சிருக்காங்கல்ல, இந்த கன்றாவியை பார்க்க கூடாது, இனிமே இந்த மாதிரியான கன்றாவியை பார்க்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் அந்த பாலிவுட் ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். அண்ட் வந்து அதாவது ரன்வீர் கபூர் அவர்கள் வந்து இந்த படத்துல ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்காரு, ஓகேங்களா. வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா நடிச்சிருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வந்து அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு மேனா நடிச்சிருக்காரு. அப்படியே போனாக்க ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு தோற்றத்திலேயே அவர் வராரு. இவ்வளவும் பண்ணியும் அந்த பிற்போக்குத்தன்மையோட இருக்கிற ஒரு கேரக்டரா தான் அந்த படத்துல வராரு. வயசு ஏற ஏற அனுபவம் அதிகமாகவும் பக்குவம் அதிகமாகவும் பார்த்தா வயசு ஏற ஏற அவருடைய இம்மெச்சூரிட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போற மாதிரி காமிச்ச விதம் எனக்கு அன்பேரா பட்டுச்சு. இதோட நம்ம கண்டென்ட் முடிச்சுக்கிறோம், ஓகேங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஒரு 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இந்த தியேட்டர் வாசலுக்குள்ள இந்த தியேட்டர் அட்மாஸ்பியர்லயே நம்ம வந்து பொழுது கழிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கு. ஆனா இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் பொழுது, அதாவது ஓடிடில நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் வரும் பொழுது ஃபுல் ஃபிளெக்ஸ்டா பொறுமையா உட்காந்து பார்த்தா கூட இந்த படத்தை வந்து பார்த்து முடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிதானத்தை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இந்த அனிமல் திரைப்படம் அமைஞ்சிருக்கு.
ஸோ இதோட நம்ம கண்டென்ட் முடிச்சுக்கலாம். நன்றி.